ரஞ்சனி, இதுக்கு என்ன சொல்றீங்க? சார், அவர் பொய் சொல்றார் சார். He is lying. அவர் ஏதோ பயந்துட்டு பொய் சொல்லிருக்காரு. இந்த மனுஷன் தான் அவரை கடத்தி வச்சிருந்தார் சார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, எனக்கு தெரியும். சார் சார், இது பாருங்க, நான் போலீஸ் பதவி ஏத்துக்கிட்டு இப்பதான் ஒரு 2 நாள் ஆச்சு. என்னோட புருஷன் எப்படி சார் கரெக்டா இங்க வராரு? அவருக்கு எப்படி தெரியும் நான் போலீஸ் பதவி ஏத்துக்கிட்டது? நான் ஒரு டீச்சர் தானே. எப்படி சார் அவர் கரெக்டா இங்க வர முடியும்? கரெக்டா நான் அவரை இன்ட்ரோகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். என்ன பேசுறீங்க ரஞ்சனி? நீங்க ஒரு ஏஎஸ்பி ஆபீசர், பதவி ஏத்தது பேப்பர்ல வந்திருக்காதா? அத பாத்துக்க மாட்டாரா? ஒரு அக்யூஸ்ட் இல்லாதவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணா, அப்ப சாமி அப்ப பொய் சொன்னான்னு சொன்னீங்க, இப்ப உங்க ஹஸ்பண்ட் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? இல்ல இந்த மாதிரி சொல்ல சொல்லி யாராவது மிரட்டி இருக்காங்கன்னு சொல்ல போறீங்களா? லுக் ரஞ்சனி, ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போலீஸ், உங்க சொந்த வெறுப்புக்காக இல்ல. இன்னொரு தடவை உங்க மேல இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நான் சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என் வீட்டுக்காரர் பயந்திருக்காரு சார். அவர் பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. He has lied. இந்த ஆளுங்க அவரை மிரட்டி இருக்காங்க சார். சார் ப்ளீஸ். யூ ஸ்டாப் இட் ரஞ்சனி. போய் வேலையை பாருங்க. அவரை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணுங்க. சாரி சார். வாங்கப்பா. ரஞ்சனி, நீ இப்ப எனக்கு பஞ்சினி. பூனு போதுனா எப்படி காத்துல பிறந்துட்ட பாத்தியா? இப்ப வந்துட்டு போனானே உன் புருஷன் டப்பா தலைய, அவன் பேரு என்ன? அட இஷ்டம் சொல்ல வேண்டாம். நமக்கு இந்த பேரு, ஊரு, ஆளு, அடையாளம் எதுவுமே தேவையில்லை. செய்யணும் நினைச்சா செய்வேண்டி, வேணும் நினைச்சா வச்சுக்குவேன், வேணாம் நினைச்சா அப்படியே தீர்த்துருவேன். 35 வருஷம் சர்வீஸ் பாரு. என்ன பாக்குற? யூனிஃபார்ம் போட்டு கையில எடுத்த முதல் கேஸ ஊத்திக்கிச்சோன்னு நினைக்கிறியா? இதான் ஆரம்பம். இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ இருக்கு. நான் சொல்லல. யானடி, நான் மத யானை. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. வாழ்க்கையில 2வது வாட்டி நீ இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்க. இந்த தடவை ஏண்டா போட்ட நீ நினைப்ப, நினைக்க வெப்பண்டி. இந்த யூனிஃபார்ம் வேண்டாம், போலீஸ் வேலை வேண்டாம் வேண்டாம்னு அலறி அடிச்சிட்டு ஓட போற. ஓட வெப்பண்டி. அப்படி நீயா ஓடலன்னா உன் டிபார்ட்மெண்ட் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும். இல்லன்னா நானே தடுத்து வைப்பேன். நீ ஏய், உன் கவுண்டவுன் ஆரம்பமாயிடுச்சு. ரெடியா இரு. டேய், அம்மாவுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் எடுத்துக்குறா. பாவம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ரஞ்சனி ஐபிஎஸ்.
முரளி எப்படா வந்தே? உன்னை காணாம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? சூர்யா, சூர்யா, இங்க பாருடா, முரளி வந்துட்டான். கடவுள் அண்ணா உன்னை காப்பாத்திருக்கா. அண்ணா 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 எப்படா வந்த? என்ன ஆச்சுண்ணா? யாரு உன்னை காட்டுனா? எப்படிண்ணா வந்த? அண்ணி காப்பாத்திட்டாங்களாண்ணே? அம்மா நான் சொன்னேன்ல, எனக்கு தெரியுமா அண்ணனை காப்பாத்தி கூட்டிட்டு வராம வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்பவே நினைச்சேன் நானு. அந்த சாமி எப்ப நாசமா போக நிம்மதியா இருந்த குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணுங்கிறதுக்காகவே எங்கிருந்தோ வந்திருக்கான். அவன் தலையில இடி விழ. அம்மா நீ கவலைப்படாதீங்க. அண்ணா வந்துட்டாருல்ல, கண்டிப்பா அந்த யோகியனை அண்ணி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு தான் அர்த்தம். இனிமே அவனுங்க நம்ம சைடு தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. முரளி உன்னை கொடுமைப்படுத்தினாங்களாடா? உடம்பெல்லாம் வலிக்குதா? அம்மா நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? என்ன கடத்தினதா யார் சொன்னா உங்களுக்கு? என்னடா இப்படி கேக்குற? ஆஸ்பத்திரியில உன்னை கடத்திட்டு தான் டாக்டரே சொன்னாரே. அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆள் ஓகே ஆயிட்டானா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா நோயாளி மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே வச்சிருப்பாங்க? அதான் கடுப்பாயிடுச்சு எனக்கு. நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். அண்ணா என்னண்ணா சொல்ற? நீயே போயிட்டியா? புரியுற மாதிரி சொல்லுண்ணா. நான் நம்ப மாட்டேனா? அந்த சாமி இப்ப எங்களை புடிச்சு வச்சு எப்படிலாம் மிரட்டினா தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல உன்னை கொன்னுடுவேன்னு வீடியோ கட்டி பயமுறுத்தினான் அவன். வாய மூடு. உங்களுக்கு எல்லாம் கிறுக்குதான் பிடிச்சிருக்க. என்ன யாரும் கடத்தல. என்ன என்ன என்னடா இவன் இப்படி சொல்றான்? ஆஸ்பத்திரியில வச்சு ரஞ்சினிக்கு போன் வந்திருக்குடா. சாமி அப்ப உன்னை கடத்திட்டு தான் ரஞ்சினி சொன்னாளே. ரஞ்சினி 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 ஏமா இப்படி ரஞ்சினி பைத்தியம் பிடிச்சு அலையறீங்க? அவன் பெரியவளா? தேவையில்லாம எதை எதோ சொல்லி உங்களை எல்லாம் மென்டல் ஆக்கி வச்சிருக்கா. வரட்டும் பேசிக்கிறேன். அண்ணா தயவு செஞ்சு எங்ககிட்ட எதையும் மறைக்காதண்ணே, உண்மையை சொல்லு. உன்னை அந்த சாமி அப்ப தானே கடத்தலாம். அண்ணா நாங்களா இருக்கோம், பயப்படாத. சொல் பாரு, எனக்கு எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்பயே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரல? ஏய் மனசு சரியில்லை, எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமேலாச்சும் ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கணுமே தான் நேரா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டேன் நான். புஷ்பா வளகப்பாப்போ அம்மா போக சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப நாங்க போகவே இல்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலான்னு. என்ன நீங்க எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவன சாப்பிட்டியான்னு கேட்காம வெளியே நிக்க வச்சு கேள்வி கேட்கறீங்க போலீஸ் மாதிரி. முரளி கோவிச்சுக்காதடா, வா கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். கூட்டிட்டு வா. வாடா முரளி. விடா. சரி வாண்ண, வா பேசிக்கலாம் வா. ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அந்த திமிர் பிடிச்சவள அப்பவே போட்டு தள்ளி இருந்தா அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களாப்பா? கடுப்பா இருக்குப்பா எனக்கு. அவசரப்படக்கூடாது மருதா. அவளை கொல்றதுக்கு 5 செகண்ட் ஆகுமா எனக்கு? ஆனா செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அவ வாழணும்டா, வாழணும். பலன்னு ஃபாரின் கார் வாங்கி பூஜை போட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி சாவியை கையில கொடுத்துட்டு வண்டியை கிளப்புறப்போ டயர்ல காத்த புடுங்கி விட்டு பாரு. அந்த சுகம் பாம் வச்சு காரை காலி பண்ணா கூட கிடைக்காது. புரியலப்பா. வயசுடா, உன் வயசுக்கு ரத்தம் கொதிக்குது, எனக்கு அது புரியுது. ஆனா என் வயசு திட்டம் தான் போடும். அவளை அவ்வளவு சுலபமா சாகடிச்சிடக்கூடாதுடா. அவ இருக்கணும், யூனிஃபார்மோட இருக்கணும். ஆனா நிம்மதியா மட்டும் இருக்கக்கூடாது. ஆரம்பிக்கிறான் பாரு என் ஆட்டத்தை. அலறி அடிச்சுட்டு ஓட போற பாரு அந்த ரஞ்சினி. எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவளை திரும்ப கூப்பிட்டு போஸ்டிங் கொடுத்ததோ அதே டிபார்ட்மெண்ட் அவ சட்டையில இருக்கிற ஸ்டாரை ஒவ்வொன்னா புடுங்கி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சீ போடின்னு சொல்ல வைக்கல. உன் அப்பன் பேரு சாமிய பையலடா. அவமானப்படணும், அவமானப்படணும்.
சாகிறத விட அதுதான்டா அவளுக்கு வலி. ஊரே பார்த்து காரி துப்பணும். சீ, நீ இவ்வளவுதானான்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் பேசணும்டா. செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி அவளை ஃபீல் பண்ணி சாக வைக்கணும். என் பொண்ணு IPSல பாஸ் ஆயிட்டான்னு எல்லாருக்கும் லட்டு கொடுத்து மாறு தட்டிட்டு போனானே அந்த வெள்ளத்தாடிக்காரன், அவனை ஞாபகம் இருக்கு அவனுக்கு? மாறு தட்டின முன்னால அவன் பொண்ணு மட்டம் தட்டணும்டா. என் பொண்ணு என்னை விட கிரிமினலான்னு அவன் சாகணும், டென்ஷன் ஆகணும். தலைமயிரியும் தாடி மயிரியும் பிச்சுக்கிட்டு அந்த தாடிக்கார அங்கேயும் இங்கேயும் அலையணும்டா. எப்படிப்பா நீங்க சொல்றத பார்த்தா? செஞ்சு காட்டுறேன் பார். ரஞ்சனின்னு சொன்னா இந்த சிட்டி முழுக்க சின்சியர் ஆபீசர் எல்லாருக்கும் தெரியும். CM அவார்டு, ஜனாதிபதி மெடல்னு அது அத்தனையும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அவளை ஒரு ஊழல் போலீஸ்காரின்னு இதே டிபார்ட்மெண்டால முத்திர குத்த வைக்கிறேன்டா. வார்னிங், மெமோ, சஸ்பென்ஷன் எதுவுமே இல்லாம ஒரே அடியா டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறிய வைக்கிறேன்டா. 10 வருஷம் நான் ஜெயில இருந்தேன். அதை விட 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவளை இருக்க வைக்கிறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு குறுகி போய் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போக போறான். எப்படின்னு மட்டும் கேட்காத, வெயிட் பண்ணி பாரு. ஒரு நிமிஷம். பொய் சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அத சொல்றதுக்கு ஒரு திறமை வேணும். நம்புற மாதிரி சொல்றதுக்கு. சொல்ற விஷயத்த திரும்பவும் யோசிக்காத அளவுக்கு பொய் சொல்லணும். பாருங்க, ஒரு பொய்ய சொல்லிட்டு யார் மூஞ்சிலையாவது முழிக்க முடியுதா உங்களால? சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு இப்படி ஜன்னல் வெளியிலேயே பார்த்துட்டு இருப்பீங்க? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். என்னை யாரும் கடத்தல. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னது போய் தான். போதுமா? ஆனா 100 உண்மையை மறைச்சவ ஒரு பொய் சொன்னதை பத்தி பேசுறது வேடிக்கையா இருக்கு. நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் எதுக்காக மறைச்சேன்னு உங்களுக்கு புரியல? நம்ம குடும்பத்துக்காக தானே இப்படி செஞ்சேன். போதும் ரஞ்சனி, போதும். தயவு செஞ்சு விட்டுரு. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ரொம்ப புதுசா இருக்க, பயமா இருக்க. இந்த போலீஸ், இந்த கடத்தல், அடிதடி, மிரட்டல் இதெல்லாம் சினிமால வந்தா கூட எந்திரிச்சு போயிடுவோம் நாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்ல ரஞ்சினி. இது பாருங்க, just for once இந்த ஒரு தடவை என்ன நடந்தது, உண்மையா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காது.
கமிஷனர் எதிரில உங்களை யாருமே கடத்தல. நீங்களே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டீங்கன்னு சொன்னது எல்லாமே பொய். ஆனா ஏன் அப்படி சொன்னீங்க? யார் உங்களை அப்படி சொல்ல சொன்னது? Come on, tell me the truth. I'm sorry. Sorry. ஆமா, பொய்தா, எல்லாம் பொய்தா. என் ஒருத்தனை சுட்டு கொன்னா கூட சனிய ஒழியுதுன்னு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன்.